ஓடும் அலையும் சரி தமிழை சொல்லும், காற்றும் தமிழை சொல்லும். இந்த பிரபஞ்சமே தமிழை தான் பற்றி பேசும். அந்த தமிழை எப்பவும் மறக்காதீங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழ் நன்றி, வணக்கம். முதல்ல ஆரம்பிக்கிற போது அண்ணன் எனக்கு மணிபாரதி அண்ணன் 20 வருஷமாக எனக்கு ரொம்ப நண்பர். திடீர் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக ஆரம்பித்தோம். நல்லபடியாக முடிஞ்சு எல்லாம் இந்த அளவுக்கு எங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்குறீங்க. அப்புறம் நம்ம ஸ்ரீகாந்த் சார் வந்து இந்த படத்தை பண்ணுற போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. சரி எனக்கு முதல்ல ஒரு படம் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணுற போது அவர் கோத்தகிரியில் பயங்கரமான குளிர். அந்த குளிரில் நாங்கள் சொல்கிற டைம்லேருந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் ஷூட்டிங்கை வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சிஸ்டர் மேடம் அவங்க வந்து பண்ணாங்க. அதே மாதிரி மற்றவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லபடியாக பண்ண எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒத்துழைப்பு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தை மியூசிக் பண்ண தாஜ்னூர் சார் நாங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் கேமராமேனை பற்றி இந்த படத்தில் அவங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப என்ன அவர் இதெல்லாம் எவ்வளோ இதாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் எங்கள் மேனேஜர் சாரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வந்து எனக்கு மேனேஜரில் எங்கள் அப்பா மாதிரி அவர். ஏன்னா இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு நான் இருக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படாத, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரி பையனுங்கன்னா என்னோடய தம்பிங்க மாதிரி அவனுங்க எல்லாமே பயங்கரமாக உழைச்சானுங்க இந்த படத்துக்கு. அப்புறம் இந்த படத்தில் டிஐ பண்ண பாபாண்ணா, ஜேபி எடிட் பண்ண ஜேபி அண்ணா, அப்புறம் எல்லாம் என்னென்னு பேர் எனக்கு மறந்து படபடப்பாக இருக்குது, ஒன்றும் பேச முடியல. யாருங்க சார்? கொஞ்சம் படபடப்பாக இருக்குது, எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கி கொடுக்கறதுக்கு உங்கள் மாதிரி பத்திரிகையாளர்கள் இவ்வளோ பேர் வந்திருக்குது எனக்கு நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு. இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃபு இதுக்கு வந்து ரொம்ப இது என்னோடய பொண்ணுங்க இன்றைக்கி எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களோட சப்போர்ட்டிவ் இல்லாமல் நான் இந்தளவுக்கு எதுவுமே பண்ணலை. எனக்கு என்னோடய குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி என்னோடய தம்பி நாகராஜ் இந்த படத்தை ஆரம்பிக்கிற போது அண்ணா நான் இருக்கிறேன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து பண்ணித்தரேன், நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி நான் ஒவ்வொரு டைம் நான் திருப்பூர்லேருந்து கிளம்புற போது இங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவன் ரொம்ப சேஃபாக எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணான். அப்புறம் என்னோடய நண்பர்கள் கோத்தகிரி, ஊட்டி, திருப்பூரில் இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் என்னோடய உதவி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்கள் பத்திரிக்கையாளர் உங்களுடைய உதவி வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய லைஃப் எப்படி வேணாலும் மாற்றி காட்டலாம், கண்டிப்பாக மாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வழக்கமாக கட்டிலில் தொடங்கிய நட்சத்திர கதைகள் பல, ஆனால் இந்த கட்டிலே பல கதைகள் சொன்னால் தி பெட். எத்தனையோ விசித்திர மனிதர்களின் எண்ண ஓட்டங்களை தாங்கி பிடித்து மக்கள் மனநிலையை படம் பிடித்து காட்டப் போகும் படம் இது. உண்மையான ஊட்டி கதைக்களத்தில் ஒரு வித்தியாசமான படைப்பை நாம் பார்க்கவிருக்கிறோம். விரைவில் தி பெட் படம் வெளியாக உள்ளது. படத்தின் இயக்குனர் எஸ் மணி பாரதி அவர்களை ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய
தேங்க்ஸு. ரெண்டாவதாக வந்து நான் 3 பேருக்கு நன்றி சொல்லணும். அது என்ன 3 பேர் நினைக்கலாம், 3 பேருக்கு. எந்த ஒரு மனிதனுடைய பின்னாடியும் ஒரு பெண் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை இல்லை அப்படிம்பாங்க. நான் இந்த படத்தோட இயக்குனராக நான் இங்கே நின்றுருக்கலாம், ஆனால் என்னை பின்னாடி இயக்குனது 3 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னோடய தம்பி விஜயகுமார், இந்த படத்தோட தயாரிப்பாளர், அவருடைய மனைவி. நான் லோகேஸ்வரிக்கு தான் ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை நான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இந்த மேடையை கொண்டாந்து என்னை நிறுத்துறதுக்கு மூல காரணமாக இருந்தவங்க. நான் விஜய்கிட்ட பேசும்போது இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பண்ணலாம், நான் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் அந்த அண்ணனை நம்பி போங்க, நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னாங்களாம். லோகேஷ், உன்னோட நம்பிக்கையை நாங்கள் கண்டிப்பாக வீணாக்க மாட்டோமா, உன்னோட நன்றி எனக்கு உன்னோட முதல் நன்றி. ரெண்டாவதாக இந்த படத்தில் வந்து விக்ரமுடைய அம்மா, அவங்க வந்து எனக்கு பெரிய சப்போர்ட். ரெண்டாவதாக இந்த படம் வந்து நான் அடுத்த ஸ்டெப்ஸை மூவ் பண்ணுறதுக்கு மூல காரணமாக இருந்தவங்க அவங்க கவிதா ஆனந்த், அவங்களுக்கு என்னோட நன்றி. அடுத்து என்னோட மனைவி, என்னுடைய வறுமை, கோபம், பிடிவாதம், அடங்காத்தனம் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு இன்ன வரைக்கும் என்னோட தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய என்னோட மனைவி ராஜேஸ்வரி இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அடுத்த 3 நபர்கள், அது வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள். முதலாவதாக தம்பி விஜய், எப்போவுமே வந்து அவருக்கு முழுமையான பேர் வந்து விஜயகுமார், விஜய்னு கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. உரிமையோடு தான் சொல்கிறேன், அவனுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர், இந்த தம்பிங்கிறதுனால அப்படி பேசி அந்த மாதிரி வார்த்தை வந்துடுது, அதுக்காக மன்னிக்கணும். ரெண்டாவதாக வந்து இந்த படம் வந்து ஊட்டியில் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் வந்து ஒரு சின்ன நிதி நெருக்கடி. ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலமாக அவர் வந்து எனக்கு, நான் நேரில் சந்தித்ததே இல்லை, ஆஞ்சநேய கணேஷை, இவங்க 2 பேரும். சார் ஒரு நிமிஷம் இருந்தீங்க. கடைசி நேரத்தில் வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் நான் பண்ணேன், சார் இது மாதிரி ஒரு சின்ன தேவைப்படுது, நீங்கள் உதவி பண்ணுங்கள், இந்த படம் வந்து நிச்சயமாக வெற்றிகரமாக அமையும், உங்களுக்கு நான் வந்து திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவங்க வந்து விஜயும் மேனேஜர் அழைச்சி அந்த சமயத்தில் வந்து உதவி பண்ணாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த படத்துக்கு பேக் போனாக இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக என்னுடைய ஹீரோ ஸ்ரீகாந்த் சாருக்கு நான் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு கதையில் அவர் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இது ஒரு, நீங்கள் படம் வந்துச்சுன்னா தெரியுது என்ன மாதிரி கதை, என்ன மாதிரி விஷயம் அப்படின்றது. அதுக்கு மூல காரணமாக இருந்த குணா சார், நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் நான் நேரேட் பண்ணேன் கூப்பிட்டு, சார் இது மாதிரி சாரை வச்சு ஒரு படம் பண்ணலான் இருக்கேன், இந்த ஸ்கிரிப்டை கேட்க முடியுமாண்ணே, வாங்க கேட்குறேனாரு. கேட்டு அவரே எடுத்த மாதிரி தான் சொன்னார். 2 மணி நேரம் சொன்னார். நான் அவர்கிட்ட பேசுகிறக்க என்ன சொல்கிறான்னு தெரியல, ஃபஸ்ட்டு பேசுவோம் அப்படின்னாரு. அப்புறம் அவரே போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்டாங்க, போனேன். அதுக்கப்புறம் நான் ஒரு அவுட்லைனாக தான் சொன்னேன், இல்லை பண்ணலாங்க அப்படின்னாரு. முழு திரைக்கதையை முதல்ல கேட்காம இந்த கதையை வந்து ஒத்துக்கிட்டதுக்கு நான் திரும்பவும் வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா முழு கதையுமே நான் வந்து படப்பிடிப்புக்கு நைட்டு தான் வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் சார் இதான் வரப்போகுது அப்படின்ட்டு. அவர் அச்சத்தோடு தான் வந்தார். ஆனால் நிறைய கரெக்ஷன் சொன்னார். நான் கடைசி நாள் படப்பிடிப்பு வரைக்குமே பிடிவாகாமல் இருந்தேன். நான் நினச்சது தான் வரணும்னு. அது 2 டைம் சொல்லுவார், 3 டைம் சொல்லுவார். சரி உங்கள் விருப்பம் பண்ணிக்கங்கன்றார். சார் அதுக்கு திரும்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கடைசி வரைக்கும் நான் என்ன சொன்னார், இல்லை நீங்கள் வந்து ஜெயிச்சிங்க, கடைசி ஒரு வார்த்தை சொன்னார். இல்லை அதுக்கு வந்து ஒரு ஹீரோவை வந்து உண்மையாலுமே நான், ஏன்னா நிறையா ஒரு கதைகள்னாலுமே நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஆனால் எந்த விதத்துலையுமே ஒரு டைலாக் கூட நான் மாற்ற விடலை. அவரும் அதை வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா சரி அவர் ஏதோ ஃபீல் பண்ணுறாரு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்னோடய இழுவைக்கே வந்துடுவார். அதுக்கு அவர் நிறையா கோபம் வந்திருக்கேன், இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு சரி சொல்லி பண்ணி கொடுத்துட்டாரு, ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்ட்டு. அதுக்கு வந்து உண்மையிலுமே திரும்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொன்று சிருஷ்டி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நான் ஒரு 2-3 ஹீரோயினி போய் அப்ரோச் பண்ணேன், ஐயோ முடியாதுன்ட்டாங்க, இந்த கேரக்டர் நான் பண்ண மாட்டேன், எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து சிருஷ்டிக்கு வந்து ஃபோனில் தான் நேரேட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. அவங்க நான் ஒரு 2-3 நாள் கழித்து சொல்கிறேன் அப்படின்னாங்க.
சரி வழக்கம் போல் இவங்களும் வேணான்னு தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு சார் நம்ம நேரில் மீட் பண்ணலாம், திரும்ப ஒரு டைம் நேரில் பேசலாம் அப்படின்னாங்க. அப்புறம் திரும்ப நான் நேரில் மீட் பண்ணி ஃபுல் ஸ்டோரியை நேரேட் பண்ணேன். உண்மையிலுமே வந்து தயங்காமல் நடித்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கதாநாயகிகள், எல்லா கதாநாயகிகளுமே தயங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியான கதாபாத்திரம் போல்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க சீரியஸாக. அப்போ அவங்க 2 பேர்த்தையுமே நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். எப்போவுமே ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அமைகிறது பெரிய விஷயம். அதாவது டைரக்டர் விரும்புகிற மாதிரி அது அவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஊட்டியில் வந்து கடுங்குளிர் கடந்த வருடம் இதே டைமில் நான் ஃபஸ்ட்டு ஸ்ரீகாந்த் சார்கிட்ட கேட்கும்போது ஜனவரியில் போகலாமா சார், நீங்கள் முன்ன ஊட்டிக்கு போயிருக்கீங்களா இல்லைன்னு கேட்டார். ஏன் சார் அந்த குளிர் வந்து உங்களுக்கு தெரியாது, ஒரு தடவை வேணால் போய் பார்த்துட்டு வாங்கினாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போனோம். சிஸ்டி வந்து அவங்க 2 பேருமே வந்து நான் வந்து நல்லா சொட்டரெல்லாம் போட்டு இழுத்து கட்டிக்கிட்டு காதுலெல்லாம் பஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்துட்டுருப்பேன். ரெடி டேக்குங் போது அவங்க 2 பேரும் திரும்ப சொட்டரெல்லாம் கழட்டிட்டு வந்து நிற்கணும். நின்னா தடன்னு ஆடும். படம் முழுக்க ஏதோ ட்ராக்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு கடுங்குளிரும். ஆனால் என்னென்னா இன்னொரு விஷயம், சிஸ்டி வந்து இப்போ எப்படி இருக்காங்களோ அதான் காஸ்டியூம் படம் முழுக்கவே. அதுவும் இல்லைன்றாங்க சாரி. அந்த கடுங்குளிரில் வந்து ஸோ ரொம்ப தேங்க்ஸு சிஸ்டி. நான் வந்து உண்மையாலுமே அது அந்த டைகர் பாஸில் எடுத்தப்போலாம் பாவம் ரொம்ப துடிச்சிட்டாங்க. என்னை அறியாமல் வந்து ஏடா வந்து ஸ்ரீகாந்த் கௌரவ சேட்டார் நீங்கள் ரொம்ப வதைக்கிறீங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பாவமாக தெரியலன்னு கேட்டாங்க. ஸோ 2 பேருமே வந்து அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி நைட் அண்ட் டே, அது நைட்டு 1 மணிக்கெலாம் பிடிச்சிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் உண்மையாலுமே. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் பண்ணி கொடுத்தாங்கிறது பெரிய விஷயம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து தேவிப்பிரியா மேடம், அவங்க சொல்லவே தேவையில்லை, நல்ல ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மர் பின்னிருக்காங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்படியே டிட்டோ. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த சல்யூட் அடிக்கிறது, நடக்கிறது, திரும்பி பார்க்கறது, மிரட்டுறது, அப்படியே அப்பா ஒருவேளை ஜென்ஸாக பிறந்தாங்கன்னா என்ன வேறு மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். அடுத்து வந்து ஜான் விஜய் சார், அவர் இன்றைக்கி வரல, அவர் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்குங்க, ப்ரோ நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. அவரும் சொல்லவே தேவையில்லை, அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு கேரக்டர். வழக்கம் போல் நம்ம பப்பு அவன் பேசும்போதே தெரிஞ்சிருக்குங்க என்ன பேசிட்டு போனான். அவன் அங்கேயும் இதே தொந்தரவு தான், அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமமாகவே இருக்கும். பட் நல்லா காமெடியன். அப்புறம் வந்து தம்பி பாண்டி, ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர். பிளாக் பாண்டி இன்றைக்கி வரல, படப்பிடிப்பு காரணமாக. அவனும் வந்து வெகு சிறப்பாக பண்ணியிருக்கான். என்னோடய முந்தின படத்தில் வந்து பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வெத்து வேட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இது என்னோடய 2வது படம். அந்த படத்துலையும் பாண்டி பண்ண அப்படி, இந்த படத்துலையும் வந்து ஒரு த்ரோட் ஃபுல்லாகவே வந்து நல்லா பண்ணியிருக்கா அப்படி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோட டெக்னீஷியனில் என்னோடய கேமராமேன், அது சொல்லவே தேவையில்லை. எப்போவுமே என்னுடைய சின்ன ஒர்க்லேருந்து எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. ஒரு விஷயம், சினிமாவில் வந்து புலம்பாத கேமராமேன் ஒன்றுனா அது எனக்கு தெரிஞ்சு கோகுல் சாராக தான் இருப்பார். ஏன்னா நம்ம என்ன கொடுத்தாலும் இது பத்தலைங்க, போதாதுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த லைட்டு வேணும், அது வேணும், இது வேணும், அம்பர்லா வேணும், இதை பத்தலை, அதை பத்தலை, ஆப்பு வைங்க அப்படின்னு ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. பட் கோகுல் சாரை பொறுத்த வரைக்கும் ஜி இதாக இருக்குது, என்ன பண்ணலாம், விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். உண்மையிலேயே தேங்க்ஸ் சார். அவர் இல்லைனா இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவ், வெரி சப்போர்ட்டிவ். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற காலத்துலேருந்து ஏற்கனவே வந்து படங்கள்லேருந்து இந்த வரைக்கும் வந்து எனக்கு அப்படி ஒரு கேமராமேனுங்கிறது உண்மையாலுமே பெரிய விஷயம். ஒரு வார்த்தை கூட எனக்கு இது பத்தாதுன்னு சொல்லவே மாட்டார். இதுதான் இருக்குது, என்ன பண்ணலான்னா வாங்க வைங்க, இது வைங்க, எங்கே ஆர்டிஸ்ட் எங்கே வராங்க, நீ ஆர்டிஸ்ட்டை பாருங்க, நான் பார்த்துக்கிறேன்றார். அவ்வளோ சப்போர்ட்டு. உண்மையாலுமே அவருக்கு வந்து என்னோட ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து இசையமைப்பாளர் தாஜ்னூஸ். ஏற்கனவே முந்தின படம் அவர் கூட சேர்ந்து பண்ணியிருக்கான். இந்த படத்தில் வந்து 2 சாங்கு அதை அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த சாங்கே வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கும். நான் வந்து கவிஞர் யுகபாரதி எழுதியிருக்கேன் அப்படி இன்றைக்கி வரல. அவர்கிட்ட போய் இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி ஒரு மாண்டை சாங் வேணும், ஒரு பெண்ணு 4 ஆண்கள் வந்து அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்றாங்க, அதை வந்து அவங்கள வர்ணிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு போய் கேட்டேன். அழகாக எழுதி கொடுத்தா அப்படி. யார் ஹீரோயின்னு கேட்டா அப்படி. இது மாதிரி பாரதி இவங்க சிஸ்டிட்டாங்க, யார் இது அப்படின்னாங்க. இந்த புத்தம்புது காலைன்னு ஒரு பாட்டு வருங்க. ஆமாம் ஆமாம் அந்த பொண்ணு தான், இந்த கன்னத்தில் புள்ளி விழுமே அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே, சரி விட பார்த்தரலாம். காற்றின் அழகை அழகை கண்ணக்குழியின் அழகே அழகேன்னு சொல்லிட்டு மிக அழகாக அவங்களுடைய அந்த கண்ணக்குழியை வச்சு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தா அப்படி. அடுத்தது ஆடியோ ரிலீஸில் வந்து அந்த சாங் வரும், ரொம்ப அட்டகாசம் வந்திருக்கு. அநேகமாக திரும்ப சிஸ்டிக்கு அந்த சாங் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து அந்த சாங் வந்து அழகாக தாஜ்னூஸ் சார் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னணி இசை வந்து அது என்னோடய இதுக்கு வந்து அவரும் பண்ணி கொடுத்துருக்காரு நிறையா.
ஏன்னா சார் இல்லை சார் இது பத்தலைன்னு சொல்லி அவரை போட்டு இன்றைக்கி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நிறைய டைம் அவர் வந்து நான் தொந்தரவு பண்ணிட்டேன். ஆனால் நிச்சயமாக வந்து அவர் நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. இப்படி சிறப்புற இந்த படம் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் வந்தது தலைமை தாங்கின என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஏவி பழனிசாமி. இந்த படத்தில் வந்து இந்த நான் ஸ்கிரிப்ட் தொடங்கும்போது அந்த ஊ போட்டு ஆரம்பிக்கும்ல பிள்ளையார் சொல்லி, அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பின்னாடி இருந்து தம்பி விஜய் சொன்னது மாதிரி எங்களுக்கு வந்து அப்பாவாக இருந்து மிக அற்புதமாக இந்த படத்தை வந்து நான் நினச்சபடி கொண்டு வர்றதுக்கு பேருதவியாக இருந்தவர். நிறைய படங்களில் வந்து ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நிறைய கருத்து முரண்பாடுகள் வரும். அது வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கரெக்டாக இல்லைன்னா வந்து பெரிய சிக்கலாக போய் முடியும். அதை வந்து 2 சைட்லையும் பேலன்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6-7 மேனேஜர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது வந்து பழனிசாமிக்கு வந்து இருக்கு. எங்கேயுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று உரசிக்க கூடாதும்பாங்க. ஏன்னா சினிமான்றது 24 கிராஃப்ட்ஸ். இது எல்லாம் அந்த அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க எல்லாருமே நான் பெரிய ஆளும்பாங்க. அந்த பெரிய ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து என்ன ஆகும், ஒருத்தர் உரசிக்க தோணும். அது எங்கேயுமே உரசிக்காமல் வந்து பேலன்ஸ் பண்ணுவார், மிக அழகாக பேலன்ஸ் பண்ணுவார். அப்படி ஒரு அற்புதமான மனிதர் பழனிசாமி சார். உங்களுக்கு என்னோட நன்றி. அடுத்து இதை வந்து மிக அருமையாக இந்த விழாவை வந்து கோஆர்டினேட் பண்ண ஜான், அவருக்கு என்னோட நன்றி. இந்த விழாவுக்கு நான் அலட்சமாயத்திலேயே வந்த மஞ்சள் வேலி இயக்குனர் என்னுடைய குரு ராஜா சார் அவர்களுக்கு நன்றி. இன்னும் ஒரு விஷயத்தை வந்து நான் இன்னொரு சொல்லணும். என்னோட கோஆர்டினேட்டர் இளமாறன், அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நண்பன். இங்கே வந்திருக்கா அப்படி நண்பா, வா நீ மேலே சும்மா எந்திரி. ஒரு அற்புதமான கோஆர்டினேட்டருங்கிறது எப்பவுமே வந்து மனைவி மாதிரி இருக்கணும்பாங்க. அவர் அதுக்கு மேலே சரி என்னுடைய எல்லா சமயங்களையும் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேட்டர். ஏன்னா எனக்கு அப்பப்போ 2 வேலை வரும். புது ப்ரொடியூசர்ஸுங்கிறதுனால வந்து அதையும் நான் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அப்போலாம் வந்து பின்னாடி நின்று மிக அழகாக நேர்த்தியாக, நான் சில நேரம் கூட போதுன்னு சொல்லுவேன். இல்லை பத்தாது சார், திரும்ப உண்மோர் போவோம் இல்லை அந்த டைலாக் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடை வரைக்கும் கூட நின்று இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மேடை வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நண்பன் இளமாறன், அவனுக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றி. அப்புறம் தம்பி நாகராஜ், என்டி நாகராஜ் சொல்ல தேவையில்லை. ஏன்னா விஜய் 2 பேரும் படம் எடுக்கலான்னு வந்தான். நான் இந்த கதையை சொல்லிட்டு படம் ஆரம்பிக்கலாம் போது நாகராஜ் ஏதோ சொதிப்புட்டோன்ற பயம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா பொதுவாக வந்து படம் எடுக்கும்போது எல்லா ப்ரொடியூசர்ஸோட வீட்டுக்கார அம்மா தான் வந்து வேணான்னு சொல்லுவாங்க. எங்கள் சினிமாவில் வேணாம் கம்முன்னு இருக்குமாங்க. அது வந்து லோகேஷ் சரி நீங்கள் போங்கன்னு சொல்லி எனக்கு உதவி பண்ணாங்க. உண்மையிலுமே இடையில வந்து நாகராஜ் வந்தான், சரி ஏதோ சொதிப்புறான்னு, இல்லை நான் சேர்ந்து பண்ணலாம், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவனும் சப்போர்ட் ஆகுந்தான். அவனுக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றி. அப்புறம் தம்பி விக்ரம் அற்புதமாக நடிச்சிருக்கான். என்னுடைய மாமியாருங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு, என்னுடைய ஒய்ஃபோட தங்கச்சி ஜோதி வந்திருக்காங்க, அவங்களுக்கு, அனைத்து பத்திரிகை நண்பர்கள், இன்னொரு முக்கியமானவங்க இருக்காங்க, இந்த டிக்டாக் சாதனா, அவங்க எல்லாருக்கும் வந்திருக்காங்க, அங்கே இருக்காங்க எதிரிங்க. இவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்களை எல்லோரும் வந்து நீங்கள் டிக்டாக்ல பார்த்துருப்பீங்க. நான் படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க எங்கள் ஊருக்காரவங்க, அவங்க திருச்சிக்காரவங்க. அப்புறம் இது மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் எனக்கு ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்ட்டு. படத்தில் பண்ணியிருக்காங்க, அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஆல் ஆர்டிஸ்ட் நாமினேஷனில். அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து சுண்ணாம்பு செந்தில்னு சொல்லி என்னோடய தம்பி, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க துண்டில் போட்டது எங்கள் செந்தில். அற்புதமான ஒரு கேரக்டர். அவருக்கு இந்த நேரத்தில் மணப்பாறையிலேருந்து எஸ்ஆர்எஸ் அண்ணன், சூசை, அப்புறம் இன்னும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. மீசை முறுக்கு தம்பி ரஜித் மாஸ்டர் சொல்லவே தேவையில்லை. அப்புறம் வந்து நம்ம டைரக்டர் விஜயமாறன் வந்திருக்காரு. அவர் வந்து பின்னாடி இருந்து நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணார், எனக்கும் கேமராமேனுக்கும். இந்த இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு நினைக்கிறேன். டைரக்டர் மலை ராஜ்குமார் சார், அவருக்கு இந்த நேரத்தில், ஏன்னா என்ன ஸ்கிரிப்டை வந்து ஆடிட்டிங் பண்ணி அவர் தான் கொடுத்தாரு. நாங்கள் ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு அவர்கிட்ட தான் கொடுத்தேன், சார் இது என்ன பண்ணாங்க போது அவங்களுக்கு வந்து இது பண்ணாங்க. அப்புறம் இவங்க சீலா ராஜ்குமார், அவங்க நான் வந்த மாதிரி கோச்சுக்காதீங்க என்ன படம் நடிச்சிங்கன்னு கேட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் டூலைட்னு சொன்னாங்க, நான் படம் பார்த்தேன், அந்த படம் பார்த்தேன், சாரி. அவங்க நல்ல ஆர்டிஸ்ட்டு, அவங்க அந்த படம் பார்த்தேன், ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவங்களுக்கு என்னோடய நன்றி. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அப்புறம் மதி சார், இவங்க நம்ம தொகுப்பாளர் கவிதா,
அவங்க ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஜான் சார் சொன்னாங்க, இது மாதிரி திருமலர் கவிதா பேசுவாங்க. நாங்கள் யாருங்க அது அப்படின்னு யூடியூப்பில் தயவு செஞ்சு பாருங்கன்னு அப்புறம் பார்த்தேன். நல்ல வர்ணனையாளர் உண்மையாலுமே. வழக்கமாக வந்து அழகாக இருக்கிறவங்க தான் காம்பெனிக்கு வேணுமாங்க. ஞானம் இல்லைங்க, நல்லா பேசுகிறவங்க அவங்கள வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. நானும் அந்த இடத்துல இருந்தேன். ஃபஸ்ட்டு நானே தொகுத்து வழங்குறேன்னு சொன்னேன். ஏங்க இருங்க, உங்களுக்கு நல்ல ஆள் தரேன், ஏங்க அவசரப்படுறீங்க. அதுக்காக வந்து அவங்க கவிதா மேடமுக்கு என்னோடய நன்றி. மேலும் இங்கே இன்னொரு மன்னிக்கணும், முன்னாடி இருக்கார் நம்ம விஜய் கணேசனே. அண்ணே விஜய் கணேசனே, அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டேன், வந்தார். அப்புறம் அன்புராணி, இவங்க யார், சரளா, ஜென்சி, அந்த படத்தில் நடித்தவங்க, வேறு யாராவது விடுபட்டிருந்தா மன்னிச்சுங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல நேரத்தில் சிறந்த ஆழ்ந்த என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்ததாக இருக்கும், உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்குது. நிச்சயமாக இது கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை. பத்திரிகைத்துறை அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்கள் மனசில் என்ன படுது தைரியமாக நீங்கள் எழுதுங்க. நான் அதுக்கெல்லாம் கவலைப்படப்போகிறேன். படம் நல்லா இருக்குது, நல்லா இருந்து தைரியமாக எழுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். வேறொரு விஷயம் பேசியிருக்கோம், தைரியமாக பேசியிருக்கோம். அதனால இந்த பெட்டுன்னே தலைப்பு வச்சேன். இந்த தலைப்பு அப்படி மாறி மாறி கடைசியாக வந்துச்சு. இது இந்த பெட்டு என்ன அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆல்ரெடி நான் பத்திரிக்கையாளர்கிட்ட எல்லாருக்குமே சொன்னேன். வழக்கமாக ஒரு கதாபாத்திரம் வந்து ஒவ்வொரு ஒன்று ஹீரோ பாயிண்ட் ஆஃபில் போவோம், அல்லது ஹீரோட மதர், அல்லது ஹீரோயினி, அப்பா அம்மா, இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃபில் போவோம். இந்த படம் வந்து ஊட்டி காட்டேஜ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்டு, டெய்லி டூரிஸ்ட் வரக்கூடியவங்களை சந்திக்குது. அப்படி ஒரு நாள் வந்து ஒரு டீம் வந்து வர்றாங்க வீக்கெண்டுக்காக, அவங்கள சந்திக்குது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறது அந்த கதை. இந்த பெட்டு உண்மையாலுமே சுகமான பெட்டாக இருக்கும். நீங்கள் நம்பி வாங்க. பத்திரிகைத்துறை நண்பர்கள் எங்களுக்கு வந்து புஷ் பண்ணுங்கள். என்னோடய ப்ரொடியூசர் கேட்டது மாதிரி உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். யாராவது விடுபட்டிருந்தால் மன்னிச்சிருங்க. நன்றி 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 சார். எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் விட்டுட்டீங்க. மைக் செட் ராஜேஷ்க்கு கொஞ்சம் நன்றி சொல்லிடுங்க சார். மன்னிக்கணும். மைக் செட் ராஜ் உண்மையிலுமே ஊரில் சொல்லுவாங்க, ஒலி அமைப்பு என்ன சவுண்ட் சரி சார். ராஜா உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து மைக்கு குறைன்னு இல்லாமல் கரெக்டாகவே இருக்குது. அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க எல்லாருக்கும். அப்புறம் இந்த லைட் போட்டவங்க மற்றவங்க எல்லாருக்கும், நம்ம பிரசாத் லேபோட ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அவ்வளோதான் நினைக்கிறேன். நன்றி. 1000 முத்தங்களுடன் தேன்மொழி என்று ஆரம்பித்தாலும் தலைமுறைகள் பல சொல்லும் வம்சம், கரை பொருளும் காட்டாறு போல உலகெங்கும் இவர் இசை பரவட்டும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் த பெட் படத்தின் இசையமைப்பாளர் தாஜ்னூர் அவர்களை. மகிழ்ச்சி. மேடையில் இருக்கும் எல்லோருக்கும், வந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து ஒரு படம் அமைகிறது வந்து ரொம்ப ஒரு எங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு படம் அமைகிறது வந்து ரொம்ப ரேர் அது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது இசை இந்த ஸ்பேஸ் வந்து டைரக்டர் நிறைய விட்டுருக்காரு. அதனால் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெட்ன்ற படம் மிக நல்லபடியாக வந்திருக்கு. அதுக்கு முழு ஒத்துழைப்பு ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் சார், ஹீரோ சிஸ்டி சாங்கி, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லோரும் நல்லபடியாக கோஆப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி மற்ற டெக்னீஷியனும் எங்களுக்கு நல்லபடியாக அந்த குளிர்லையும். நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். அப்போல்லாம் வந்து எல்லாமே அந்த குளிரில் நல்லபடியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒர்க்கில் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் அந்த படத்தை வந்து நல்லபடியாக பண்ணியிருக்கோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் மற்றும் என் கூட சேர்ந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நடிகர் புதுமுகம் என்றாலும் பெருமிதம் கொள்ளும் நடிகர் விக்ரம் ஆனந்த் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம். எப்படி சொல்கிறது, பயமாக இருக்குது பேச. ஸோ வந்து நான் நடிக்க போனப்போ ஸ்ரீகாந்த் சார் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் ஒரு 3 டேக்
4 டேக் போவேன். அப்போ வந்து சார் வந்து கோவப்படாமல் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற அப்படின்ட்டு லைக் ரொம்ப ஜாலியாக என்னை வந்து புது ஆக்டர் அப்படின்ற சரி 5 6 அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ வந்து எப்போவுமே கோவப்பட்டு வேணாம் அப்படின்லாம் சொன்னதில்லை. பண்ணு ப்ரோ உன்னால் முடியும் அப்படியே தான் சப்போர்ட்டிவாக. பப்போன்னெல்லாம் அண்ணன் மாதிரி பாண்டியனே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டப்பிங் வரைக்குமே என் கூட இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தினது வந்து செந்தில் அண்ணனுக்கு இங்கே நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் சார் தான் சொல்லணும், டைரக்டர் சார் மணிபாரதி சார் வந்து எனக்கு அப்பா மாதிரி இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததுலேருந்து டப்பிங் செக்ஷன் வரைக்குமே இப்போ வரைக்குமே அவர் தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எங்கேயும் என்னை விட்டு கொடுக்காம புது பையன்னு காட்டிக்காமல் ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ. பயமாக இருக்கு எனக்கு. அடுத்து நான் பேச அழைக்கிறோம் விஜய் டிவி எனும் சின்ன திரையின் செல்லப்பிள்ளை, எதிர்கால ஹீரோவாக எல்லா முயற்சியும் கையில் எடுக்கும் பப்பு அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மேடம் பேசலாமா? பேசிட்டுமா? என்னமோ ரகசியமா பேசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். முக்கியமாக ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரிய ஆளுகளுக்கும் பெரிய வணக்கம். இந்த படம் சடனாக ஒன்று எனக்கு அமைஞ்ச ஒரு படம் தான் இது. ஸோ ரொம்ப நாள் ஆசைப்பட்டே இருந்தேன். ஸோ நல்ல ஒரு ஹீரோ கூட ஃபுல்லாக நம்ம வந்து ஃபன் பண்ணோம், காமெடி பண்ணோம், அந்த மாதிரி ஆசைலாம் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து அந்த ஆசைக்கு தீனி போட்ட மாதிரி வந்த ஒரு படம் தான் அந்த படம். ஸோ எடுத்த உடனே ஒரு ஹீரோ ஸ்ரீகாந்த் சார் ஹீரோ பண்ணுறாங்க. அந்த படத்தில் அவர் கூட நீங்கள் ஃபுல்லாக நீங்களும் பிளாக் பண்ணி சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு ஃபுல் ஜாலியாக பண்ணிட்டீங்க அப்படின்னோடனே ஒரு மாதிரி ஃபுல் ஜாலி, சூப்பர், நல்லா இருக்கே, சிஸ்டர் அங்கே ஹீரோயின் அப்படின்னாங்க. வா இன்னும் நல்லா இருக்கே அப்படின்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஃபஸ்ட்டு மணிபாரதி எனக்கு நன்றி. அப்புறம் வந்து எங்களுடைய ப்ரொடியூசர் விஜய் குமார் ஐபிஎஸ் அந்த மாதிரி. ஸோ அடிக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு நிறைய சாப்பாடுலாம் போட்டு ஒரு அண்ணன் மாதிரி என்னை வந்து ரொம்ப அழகாக பேம்பர் பண்ண ஒருத்தர். ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படமாக இருக்கும். ஸோ பசங்க என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு நிறையா டீசர் பார்த்துருக்கேன். நான் வந்து தமிழில் பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் இந்த டீசர் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஸோ சை அந்த ஒரே ஒரு சீன், அந்த ரெட் லைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ரேம் நான் இப்போ என்னன்னா எனக்கு அப்படியே அந்த கண்ணில் ஃப்ளாஷ் லைட்டில் வந்துட்டு போகுது. அச்சோ அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் டைம் ரொம்ப அப்படியே ப்ளஷ் ஆகிறேன். ஐயோ இப்படிலாம் இருக்குல்ல அப்படின்னு. ஸோ பட் ஜோக்ஸ் அபார்ட், ஸோ நல்ல ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு படமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். ஸோ கொரோனாலாம் எல்லாம் முடிஞ்சு ஸோ தேட்டர்லாம் திறந்து எங்கள் படத்தை தேட்டர்லலாம் வந்து நீங்கள் பார்க்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. எங்கள் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் படத்தை சீக்கிரம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம், நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், சிரிக்காதீங்க ஸ்ரீகாந்த் சார், டென்ஷன் ஆக்குறீங்க. பிகாஸ் அவர் ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஜட்ஜாக இருந்தார். அதனால அவரை பார்த்தாலே லைட்டாக ஓதுறது. ஸோ மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு சந்தோஷமான மாலை பொழுது இது. தி பெட் படத்தோட லான்ச்க்கு எல்லோரும் வந்திருக்கீங்க, மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரோல் வந்து எனக்கு டிரெக்டர் ஃபோன் பண்ணி சொன்னதும் கண்ணு மூடிட்டு ஓகே சொல்லிட்டேன். பிகாஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல் இது. போலீஸ் ஆஃபீஸராக நான் இதில் பண்ணுறேன். அதுலேயும் வந்து ஜான் விஜய் சாருக்கு ஜூனியரோட டபுள் ஓகே அப்படின்ட்டு. கேரக்டர் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கண்ணியமாக அந்த கேரக்டருக்குரிய ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப நம்பிக்கையில் இந்த படத்துக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நான் டைரக்டர் மணிபாரதி சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பழனிசாமி சார் எங்களுடைய மேனேஜர், ரொம்ப வருஷமாக என்னுடைய உற்ற நண்பர், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட்
எங்களுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் விஜயகுமார். அவர் வந்து ப்ரொடியூசராக நாங்கள் பார்க்கல, உண்மையாகவே வந்து எங்களோட கலந்துக்கிட்டு எல்லா கஷ்டங்கள்லேயும் எல்லா ஜாலி ஹாப்பீஸ்லேயும் எல்லாத்துலேயுமே அவர் வந்து எங்களோட அங்கே இருந்தார். ஸோ என்ன சொல்கிறது, அவர் ஒரு ப்ரொடியூசராக தூரத்தில் இருந்து பார்க்காம எல்லாத்துலேயுமே எங்கள் கூட பங்கேற்றுக்கிட்டாரு. எந்த டெபியூ ப்ரொடியூசர்ஸும் வந்து அப்படி ஆரம்பத்தில் வந்து பயப்படுவாங்க வந்து மிங்கிள் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்கெலாம். பட் அவர் வந்து ரொம்பவே சின்சியராக இருந்தார், டெடிகேட்டிங்லாம் இருந்தார். ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் சார்லேருந்து மேம், ஸ்ருஷ்டி டாங்கே மேம், எல்லாருமே, ஜான் விஜய் சார், எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்டாக தான் ஷூட்டிங் போச்சு. ரொம்பவே என்னோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் பட் ஐ வாண்டட் டு பி மோர், அங்கே ரொம்ப இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டீம் ஒர்க் இது. கேமராமேன் சார் ரொம்பவே கூலாக இப்போ எப்படி ஸ்டேஜில் பேசினாரோ அதே மாதிரி தான், எவ்வளோ தாங்க முடியாத குளிராக இருந்தாலும் குளிர்தா அப்படிம்பாரு. அண்ட் எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஷாட்டாலும் ரெடி பண்ணிட்டு ஓகே இருங்க ஒரு 10 minutes அப்புறம் கூலாக ரெடி பண்ணி அதே மாதிரி தான் இப்போவும் ஸ்டேஜில் பேசினார். பட் அவரோட ஹார்ட் ஒர்க் இன்னைக்கு இந்த டீசர்லேயே தெரிஞ்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த டெக்னிக்கல் இன்புட்ஸ் சார். அண்ட் ஜான் விஜய் சார் பற்றி சொல்லணுன்னா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்டில் வந்தால் வந்து பாதி நேரம் நாங்கள் சிரிச்சே வந்து எங்கள் டைம் எல்லாம் போயிடுச்சு. அப்படி இதனாலேயே ஒன் மோர்னு வாங்கிட்டு இருப்போம். பட் another versatile actor ஜான் விஜய் சார். ஸோ அவரோடு நான் பெர்ஃபார்ம் பண்ணதில் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. படம் நல்லா வந்திருக்கு, டீசரே வந்து அட்டகாசமாக இருக்குது. எடிட்டர் சார், மியூசிக் டைரக்டர் சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். படம் நல்லபடியாக வரணும். பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் வந்து ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணும், படம் நல்லபடியாக வரணும்னு வாழ்த்தணும். தேங்க்யூ ஸோ மச். தயாரிப்பாளர் எவ்வளவு மிக முக்கியம் என்பதை ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன் சார்பில் மிக நேர்த்தியாக தந்திருக்கும் கே கணேசன் அவர்களை பேச அழைக்கிறோம். சிஷ்யெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் ஒரு படம் பண்ணேன், அந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. மற்றபடி சிஷ்ய குருலாம் இல்லை. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். எவ்ரி மினிட் வந்து யோசிச்சுட்டே இருப்பார், என்ன பண்ணோன்ட்டு. அந்தளவுக்கு ரொம்ப சின்சியரான ஒரு ஒர்க்கர். அப்புறம் இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த படம் எப்படி ஒர்க் பண்ணோம், நைட்டு மிட் ஷூட்டிங்லலாம் எப்படி ஒர்க் பண்ணோம், எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. நாங்கள் வந்து வேலை வாங்குறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருப்போம். 24 hours நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருப்போம். அது நாங்கள் கேமராவுக்கு பின்னாடி. பட் கேமராவுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்கன்றது மிகப்பெரிய விஷயம், அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆல் தி பெஸ்ட். அப்படி கோஆப்ரேட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் என்னோடய பர்சனல் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த சகோதரி தான். ஸோ இவங்க வந்து கலந்துக்கிட்டு இவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னாவே அந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். இதை நான் வந்து பல ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன், சும்மா நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்காக சொல்லலை. இவங்க அதை பற்றி பேசுனாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மீடியாவில் பேசப்படும். ஸோ இது ஒரு வெற்றி படமே அமையும். நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சினிமா கலை ரசனையாளர் இவர். திலகர், கொலையுதிர் காலம், தந்தார், சிம்பு, ஹன்சிகா மெகா கூட்டணியில் மகா படம் விரைவில் பார்க்க உள்ளோம். எக்ஸெட்ரா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பாளர் மதி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். தி பெட் மூவியோட ட்ரெய்லர் லான்ச், விஜயகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் விஜயகுமார் ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கோவிட் பீரியட்லேயும் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்லேருந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படம் நல்லா வரணும். நான் இங்கே உட்காந்துருக்கும்போது தான் யோசித்தேன், இவ்வளோ ஆஃப்டர் கோவிட் வந்து இது ஒரு பெரிய விழாவாக இருக்குது. இவ்வளோ பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் வந்திருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எழுதுறது தான் இந்த படம் சிறப்பாக இருக்கும். சார் வாழ்த்துக்கள். நிறைய படம் பண்ணணும். இணை தயாரிப்பாளருக்கும் வணக்கம். அண்ட் மியூசிக் டைரக்டர் தாஜ்னூர் சார், இன்னும் நிறைய அவருக்கு நிறைய சான்ஸ் வரணும், இன்னும் நிறைய பண்ணுவார் சார். ரொம்ப நல்லா இருந்தது ஆர்ஆர்எல்லாம். அண்ட் நம்ம என்றென்று மார்க்கண்டேயன் ஸ்ரீகாந்த் சார், 2002 வந்து ரோஜா கூட்டம் வந்து February 14 ரிலீஸ் ஆச்சு. 20 வருஷம் ஆச்சு. எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்கிறாரு. ஆனால் அவரோட வெற்றிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். மகாக்கு அப்புறம் ஒரு பெரிய ரவுண்டு வருவார். இப்போ ஆல்ரெடி பெரிய ரவுண்டில் தான் இருக்கார். பட் மகா படம் அவருக்கு ரொம்ப ஒரு இதை விட அதிகமான வெற்றியை தேடித்தரும்.
வாழ்த்துக்கள் சார். அண்ட் சிருஷ்டி சாங்கே நீங்களும் டூ நல்லா பண்ணுவாங்க, க்யூட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மற்றும் பப்பு எல்லாம் இருக்காங்க, மேடம் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் இது டீசராக ட்ரெய்லர் சார்? இது டீசர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல கேமராமேன் ஒர்க் வெரி குட். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை OTTயில் ரிலீஸ் பண்ணாமல் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் சினிமாவுக்கு ரொம்ப சிறந்தது. நாங்கள் வெரி சூன் மகா தேட்டர் ரிலீஸில் வரோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த டீமுக்கு, என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. கடல் கடந்த கடல் ரசனையாளர், வெளிநாட்டு விநியோகஸ்தர்களின் ஆலமரம், நல்ல சினிமாவை உலகமெங்கும் எடுத்து போகும் மனிதர் இவர். மாலிக் பிலிம் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் ரசிக் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். த பேட் படக்குழுவினர் அனைவர்களுக்கும் மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன் சார்பாக வாழ்த்துக்கள். இயல்பான நடிப்பும் இவரது நாட்டியமும் இவருடைய பிளஸ். கூத்துப்பட்டறை கண்டெடுத்த பட்டுமுகம், சின்னத்திரை திசை பார்த்து பெரிய திரை திரும்பியவர். டூலெட், திரௌபதி, மண்டேலா என்று வெற்றி தொடர் வாகை சூடுபவர். ஷீலா ராஜ்குமார் விரைவில் ஜல்லிக்கட்டுடன் மல்லுக்கட்டு போவதை பார்க்கலாம். இப்போது அழைக்கிறோம் ஷீலா ராஜ்குமார். தேங்க்ஸ்ண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டீசர் லான்ச்சுக்கு இப்படி இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டீம் எல்லாருக்குமே என்னோடய விஷஸை வந்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஹீரோ ஸ்ரீகாந்த் அவங்களுக்கும் ஹீரோயின் சிருஷ்டி அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் விஷஸை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் வந்து இந்த விழாவுக்கு வந்து என்னை கூப்பிட்ட ஜான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கில்டு சங்கத்தின் தலைவர், தமிழ் நேசிப்பாளர் ஜாக்குவார் தங்கம் அவர்களை உங்கள் முன் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி அன்றைக்கி வந்து நம்ம கொரோனாவிலேருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தியேட்டரில் 100% தியேட்டர் கொடுத்து மக்கள் அனைவரும் முன்னாடி ஒரு 2020க்கு முன்னாடி இருந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அந்த சந்தோஷமும் செல்வமும் செல்வாக்கும் புகழும் அந்த மக்களுக்கும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, தமிழ் உலகத்தின் முதல் மொழி. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி தமிழ் தான் முதல் மொழி. அந்த தமிழை உலகம் இருக்கிற வரைக்கும், ஒருவேளை தமிழ் அழியுதுன்னா அன்றைக்கி உலகம் அழியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஓடும் அலையும் சரி தமிழை சொல்லும், காற்றும் தமிழை சொல்லும். இந்த பிரபஞ்சமே தமிழை தான் பற்றி பேசும். அந்த தமிழை எப்பவும் மறக்காதீங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, நன்றி, வணக்கம். பயந்துட்டீங்களா? பயந்துடாதீங்க, இது வழக்கமாக நடக்கிறது தான். நிகழ்ச்சிகள் எடுத்து நாம் பேச அழைக்கிறோம் மும்பை பொண்ணு, ஆனாலும் தமிழ் பேசும்